ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸில் உள்ள சிவில் இன்ஜினியரிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 1. ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். அதில் கம்ப்ளீட்டாக என்னென்னா ரிவைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா டாபிக்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸை பற்றியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லீனியர் ஸ்ட்ரெயின், லேட்ரல் ஸ்ட்ரெயினை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் 90 டிகிரி இல்லை பெர்பெண்டிகுலராக இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ஃபோர்ஸ் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் பண்ணோன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகும், இன்னொன்று கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்டில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ஆப்ஜெக்டில் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. வென் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு பிளெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளெயினுக்கு பர்பெண்டிகுலராக இல்லாமல் பேரலல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகும்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ பர்பெண்டிகுலரில் ஆக்ட் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட் மேலேனா நார்மல் ஸ்ட்ரெஸ். அதுவே பேரலாக ஆக்ட் ஆகுது ஒரு ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகும்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் லீனியர் ஸ்ட்ரெயின். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் என்னன்றது பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயின்னாவே என்னது? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அதுதானே டெஃபினிஷன். ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் எடுத்துப்பீங்க. பட் இங்கே நோட் பண்ண வேண்டியதுன்னா எந்த டைரக்ஷன் நீங்கள் லோட் அப்ளை பண்ணுறீங்களோ அதே டைரக்ஷனை நீங்கள் சேஞ்ச் இன் லென்த்தை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அது லீனியர் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். அது லேட்ரல் ஸ்ட்ரெயின்னா எப்படின்னா நீங்கள் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நம்ம ஸ்ட்ரெயினை கண்டுபிடிச்சா அதான் லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது, நெல்லு தான். நெக்ஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரெயின். சிம்பிள் பார்த்திங்கன்னா காமா. ஸோ இங்கே என்ன சொல்ல வரோன்னா ஒரு ஆப்ஜெக்டில் 2 பிளெயின் எதாவது எடுத்துக்கோங்க. 90 டிகிரி இருக்கக்கூடிய பிளெயின் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்னா 90 டிகிரி 90 டிகிரி அப்படியே இருக்காது, டிஃபார்ம் ஆகும். சரிங்களா? அந்த டிஃபார்ம்டு ஷேப்பு இல்லைனா டிஃபார்ம்டு ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஹூக்ஸ்லாவோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா அப் டு ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் தான். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் யங்ஸ் மாடுலஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரெயின் பக்கத்தில் ஸோ யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டீலுக்கு 2 × 10⁵ மெகா பாஸ்கல் இல்லை 200 கிகா பாஸ்கல் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வாங்க, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சியில் ஜேடிஓவில் கேட்டிருக்காங்க. ஜேடிஓ ஓவர்சீரில் கேட்ட கொஷின்ஸ் தான் ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ஃபோர்ஸ் திருப்பியும் ரிமூவ் பண்ணப்போ அந்த ஆப்ஜெக்ட் திரும்பவும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஸோ அதுவே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லோடு அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணும்போது அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வரலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆப்சண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக்கில். நெக்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோபிக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Homogeneous exhibit same elastic properties at any point in a given direction. ஸோ டைரக்ஷன் ஒன்று, பட் பாயிண்ட் என்ன வேணால் இருக்கலாம். சரிங்களா? ஒரு எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துகிட்டு என்ன நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, 1 2 3 4 அப்படின்ட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க, டைரக்ஷன் ஒன்று தான். சரிங்களா? ஸோ அந்த டைரக்ஷனில் எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டிஸு? யங்ஸ் மாடுலஸு, ஷியர் மாடுலஸு, பல்க் மாடுலஸு, பாய்சன்ஸ் ரேஷியோ, இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ்னால். சரிங்களா? ஸோ இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஹோமோஜீனியஸ். நெக்ஸ்ட் ஐசோட்ரோபிக் என்ன டிஃப்ரென்ஸு? ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கிவன் டைரக்ஷன் சொல்லியிருந்தாங்க ஹோமோஜீனியஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கிட்ட எந்த டைரக்ஷன் வேணால் எடுத்துக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐசோட்ரோபிக். நெக்ஸ்ட் பாய்சான்ஸ் ரேஷியோ. அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா மியூ. டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஆர் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபார்முலாவில் மைனஸ்ன்னு வரணும். ஸோ அது ஜென்ரலி நிறைய புக்ஸில் கொடுக்கறது கிடையாது. ஸோ பட் மைனஸ் தான் கரெக்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஏன்னா லேட்டர் ஸ்ட்ரெயின் ஸோ உங்களுக்கு நெகட்டிவில் வரும், லீனியர் ஸ்ட்ரெயின் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அப்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு நெட் வேல்யூ எப்போவுமே பாய்சன்ஸ் ரேஷியோ ப்ளஸில் தான் இருக்கணும் ஃபார் இன்ஜினியரிங் மெட்டீரியல். ஸோ ரேஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாய்சன்ஸோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 to 0.5, 0லேருந்து 0.5 வரைக்கும் இருக்கலாம்.
அது ஒரு மெட்டீரியலுக்கு பாய்சன்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்றது கொடுத்துருக்கான். லீஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எந்த மெட்டீரியலுக்கு இருக்குன்னா 0 கார்க்கு. அதுவே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ரப்பர். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் சிக்மா டிவைட் பை எப்சிலான். ஃபார் ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா 2 × 10⁵ மெகா பாஸ்கல். நெக்ஸ்ட் ஷியர் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சின்னு சொல்லலாம், ஜின்னு சொல்லலாம், இல்லை என்னன்னு சொல்லலாம். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா டவு டிவைட் பை காமா. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வால்யூம் மாடுலஸ் ஆர் பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். வால்யூம் மாடுலஸ் ஆர் பல்க் மாடுலஸ். ஸோ இதை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். ஸோ வால்யூம் மாடுலஸ் ஆர் பல்க் மாடுலஸ். ஸோ இதில் கே ஈக்குவல் டு நார்மல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். கேன்றது தான் பல்க் மாடுலஸ். சரிங்களா? நார்மல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் யங்ஸ் மாடுலஸ்க்கும் ஷியர் மாடுலஸ்க்கும் ரிலேஷன் கேட்டாங்கன்னா E ஈக்குவல் டு 2G × 1 + μ. whereas E ஈக்குவல் டு 3K × 1 - 2 μ எப்போ யூஸ் பண்ணோன்னா ஈக்கும் கேக்கும் ரிலேஷன் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பாய்சன்ஸ் ரேஷியோ எப்படியெல்லாம் எழுதலாம் பாருங்கள். இன் டர்ம்ஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆகட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷியர் மாடுலஸ், இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ். ஷியர் மாடுலஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஒன்று தான். நெக்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பல்க் மாடுலஸ்லையும் எப்படி எழுதுறாங்க அப்படின்றது 3 வேரியட்டிஸாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்கு ஜிக்கு ரிலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இ அண்ட் ஜி. மியூ ஈக்குவல் டு E - 2G டிவைடட் பை 2G. நெக்ஸ்ட் மியூ ஈக்குவல் டு 3K - E டிவைடட் பை 6K. நெக்ஸ்ட் மியூ ஈக்குவல் டு 3K - 2G டிவைடட் பை 6K + 2G. மோஸ்ட்லி இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. 3K - 2G டிவைடட் பை 6K + 2G அப்படின்ட்டு பாய்சன்ஸ் ரேஷியோ. கரெக்டுங்களா? பட் இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஃபார்முலாவும் ஸோ பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. பட் நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஆன்சர் ஆனால் சேமாக தான் வரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாய்சான்ஸ் ரேஷியோவே இல்லாமல் யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போது 9 kg டிவைடட் பை 3K + G. இதுவுமே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அண்ட் ஃபார் ஐசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு ஸோ யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ், ஸோ அரேஞ்ச் தம் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டெஸ்னிங் ஆர்டர் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தேர் வேல்யூஸ். ஸோ வேல்யூ எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னா யங்ஸ் மாடுலஸ், அதை விட கொஞ்சம் கம்மியாக எதுக்கு இருக்கும்னா பல்க் மாடுலஸ், அதை விட இன்னும் கம்மியாக எதுக்கு இருக்கும் லீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் மாடுலஸ் தான். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் இட்ஸ் லென்த். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் லோடோ இல்லை சம் ஃபோர்ஸ், ஆக்சல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா மெம்பர் வந்து கண்டிப்பாக எலாங்கேட் ஆகும். அது எவ்வளோ எலாங்கேட் ஆகுது அப்படின்றதுக்கான ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்ததுன்னா ஹூக்ஸ் லாலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். that is delta equal to PL by AE. டெல்டான்றது சேஞ்ச் இன் லென்த்து, பின்றது லோட் அப்ளைடு, எல்ன்றது லென்த்து, ஏன்றது கிராஸ் செக்ஷன் ஏரியா, இன்றது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கான்ஸ்டன்ட்டு. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எ டேப்பரிங் ராட். ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு எண்டில் ஒரு செக்ஷன் கிட்ட டயமீட்டர் D1 இன்னொரு செக்ஷன் கிட்ட டயமீட்டர் D2 இந்த மாதிரி டேப்பர் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஜெக்டில் லோடு ஆக்ட் ஆகும்போது ஆக்சியல் லோடு அப்போ டிஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான். ப்ரீவியஸாக என்ன பார்த்தோமோ PL by AE தான். பட் ஏ இருக்க இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோன்னா π/4 × D1 × D2 அப்படின்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒருவேளை D1 D2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் π/4 D² வந்துடும். கிளியருங்களா? நெக்ஸ்ட் வாங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ராட் ஹேவிங் யூனிஃபார்ம் திக்னஸ். ஸோ யூனிஃபார்ம் திக்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்னது? PL by ET × A - B ln of A/B. ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏஇ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பட் ஆப்ஷன்ஸுமே தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. PL by ET × A - B × ln of A/B. இதில் ஏ வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் வென் கம்பேர்ட் டு பி. ஏவும் பியும் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுன்னா வித் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த மெம்பரில் வந்து திக்னஸ் வந்து கான்ஸ்டன்ட், திக்னஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்து வித் வந்து வேரி ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மெம்பரில் லோட் ஆக்ட் ஆகும்போது அதோட எக்ஸ்டென்ஷன் ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் ஸ்டிஃப்னஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஃப்ளெக்சிபிலிட்டினா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிஃப்னஸ் வந்து ஃபார் ஆக்சியலி லோடட் மெம்பருக்கு ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா என்னது? PL by AEன்னு எழுதுவீங்களா? பட் இங்கே டெஃபினிஷன், ஸ்டிஃப்னஸோட டெஃபினிஷன் என்ன, சாரி எக்ஸ்டென்ஷன் வந்து PL by AE. ஸோ ஸ்டிஃப்னஸ்ன்றது லோட் பர் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா PP கேன்சல் ஆகிடும். ஸோ AE by Lன்னு வந்துடும். அது ஃப்ளெக்சிபிலிட்டின்னு கேட்குறாங்கன்னா ஸ்டிஃப்னஸோட ரெசிப்ரோக்கல் தான் L by AE. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்சியலி லோடட் மெம்பருக்கு தான். ஒருவேளை மூமெண்ட் ஆக்ட் ஆகுது இல்லை பெண்டிங் மெம்பருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா ஃபார்தர் அண்ட் ஃபிக்ஸடு
அதில் ஃபாதர் அண்ட் ஹிஞ்சுடு அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா 4EI/L 3EI/L அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸ்டென்ஷன் ஃபார்முலா எல்லாமே பார்த்தீங்கன்னா லோட் ஆக்ட் ஆகும்போது, எக்ஸ்டர்னல் லோட் ஆக்ட் ஆகும்போது, அதுவே செல்ஃப் வெயிட் ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் இட்ஸ் ஓன் வெயிட்னால எவ்வளோ எலாங்கேட் ஆகுது பிரிஸ்மேட்டிக் பாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா γL² / 2E. காமான்றது யூனிட் வெயிட் ஆஃப் த கிவன் மெட்டீரியல். ஸோ அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட் பிலையும் எழுதிக்கலாம். PL/2AE அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இங்கே பின்றது அந்த செல்ஃப் வெயிட் இருக்குல்ல, அதுதான் மீன் பண்ணுது சரிங்களா, எக்ஸ்டர்னல் லோட் கிடையாது இந்த PL/2AE ஃபார்முலா. அதுவே கோனிக்கல் பார்ன்னும் போது ஸோ மேலே என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதில் 1/3. ஸோ 1/3 போது 2 × 3 போட்டிங்கன்னா நமக்கு 6 வந்துடும். ஸோ மேலே ஃபார்முலா இருக்குல்ல γL² / 2E, அதே தான் γL² / 6Eன்னு கொடுத்துறாங்க. அதாவது 1/3 ஆஃப் த வேல்யூ கோனிக்கல் பார்க்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு, ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இல்லை தெர்மல் டெம்பரேச்சர் வேரியேஷனால் நமக்கு அதில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன, அதே மாதிரி ஒரு 2 காம்போசிட் மெட்டீரியல் இருக்குன்னா அதை கம்பைன் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது என்ன மெட்டீரியல் வந்து அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகும், எந்த மெட்டீரியல் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றது கேட்கலாம். ஸோ இன்னும் ரீட் அவுட் பண்ணுற பாருங்க. இஃப் brass has higher coefficient of thermal expansion than steel. ஸோ 2 மெட்டீரியல் இருக்குது, brass இருக்குது, ஸ்டீல் இருக்குது சரிங்களா. brassல ஹையர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன், தெர்மல் எக்ஸ்பேன்ஷனோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது brassல when compared to steel அப்படின்ற மாதிரி இருந்தால் brass வந்து எக்ஸ்பேன்ஸ் மோர் தென் ஸ்டீல் சரிங்களா. நெக்ஸ்ட்டு, இஃப் எ காம்போசிட் பார் ஸ்டீல் அண்ட் brass இஸ் ஹீட்டட். ஸோ இப்போ என்னென்னா ரெண்டுமே தனித்தனியாக பார்த்தோம், இப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது காம்போசிட் பார்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஸோ ப்ரீவியஸ் என்ன பார்த்தோம், ஆல்ஃபா ஜாஸ்தியாக இருந்தால் கண்டிப்பாக எலாங்கேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வாங்க, brassல தான் அதிகமாக இருக்குன்றதும் பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு, காம்போசிட் பார்னும் போது ஸ்டீல் brass ரெண்டுமே அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரே மெட்டீரியல் மாதிரி போய் ஹோமோஜீனியஸாக பிஹேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மெட்டீரியல் நீங்கள் ஹீட் பண்ணும்போது brassல என்ன டைப் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகும்னா கம்பர்ஷன் லோட் ஆக்ட் ஆகும். அதுவே ஸ்டீலில் என்ன டைப் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகும் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸோட ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா α/T × E. ஸோ தெர்மல் ரிலேட்டட் இது வரைக்கும் கொஸ்டின் வந்து கேட்டது இல்லை ஜேடியோவில், பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம், சிம்பிள் வந்து εV. நெக்ஸ்ட், ஃபார் ரெக்டாங்குலர் பார்க்கு, சிலிண்ட்ரிக்கல் ராடுக்கு, ஸ்பியருக்கு ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எப்படி எழுதணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஒரு ஒரு கியூப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை, அந்த ஆப்ஜெக்டில் 3 டைரக்ஷனில் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகுது. X டைரக்ஷனில் σx, Y டைரக்ஷனில் σy, Z டைரக்ஷனில் σz ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் அதோட ஸ்ட்ரெயின் இன் X டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் Y டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் Z டைரக்ஷன் ஃபார்முலாஸ் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு, இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வரும். அதுதான் கடைசியாக லாமிஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வால்யூமெட்ரிக் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு σx + σy + σz டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு 1 - 2μ அப்படின்றது தான் ஃபார்முலா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட், லாமிஸ் கான்ஸ்டன்ட் வந்து λg தான் லாமிஸ் கான்ஸ்டன்ட், அதோட ஃபார்முலாவுமே கொடுத்துருக்காங்க, அதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ரிஜிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டைப்ஸ் சரிங்களா. ஸோ ஒன்று டார்ஷனல் ரிஜிடிட்டி, ஆக்சல் ரிஜிடிட்டி, இன்னொன்று லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸரல் ரிஜிடிட்டி. ஸோ ஒன்றுத்துக்கும் நீங்கள் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜிஜேனா என்ன, இஏனா என்ன, இல்லை ஏஇனா என்ன, நெக்ஸ்ட் இஐனா என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். சில வாட்டி சிம்பிள் கொடுத்துட்டு அதோட பேர் கேட்கலாம், இல்லை பேர் கொடுத்துட்டு அதோட சிம்பிள் கேட்கலாம். சம்டைம்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும்னா யூனிட் கூட கேட்கலாம் சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜிஜேனா டார்ஷனல் ரிஜிடிட்டி, ஏஇனா ஆக்சல் ரிஜிடிட்டி, இஐனா ஃப்ளெக்ஸரல் ரிஜிடிட்டி. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஷன் ஈக்குவேஷனில் நம்ம ஜிஜேலாம் வரும் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல அது அப்ளிகபிள். அதுவே ஆக்சிலி லோடட் மெம்பரில் நமக்கு ஏஇலாம் வரும். PL/AEலாம் ஃபார்முலா பார்த்தோம், எக்ஸ்டென்ஷன் ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி ஆக்சிலி லோடட் மெம்பர்ஸ்க்கு நமக்கு ஏஇ வரும், ஆக்சல் ரிஜிடிட்டி. அது ஃப்ளெக்ஸரல் ரிஜிடிட்டி எங்கே பார்ப்போம்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன்ஸ் இன் கேன்டிலிவர் பீம், டிஃப்ளெக்ஷன்ஸ் இன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், இல்லை ஃபிக்ஸட் பீம்ஸ், கண்டினியூஸ் பீம், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இஏன்றது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், யூனிட் பார்த்துக்கோங்க, நியூட்டன் mm². இதுக்கு டார்ஷனல் ரிஜிடிட்டிக்கு. நெக்ஸ்ட், ஃப்ளெக்ஸரல் ரிஜிடிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்டன் mm² தான், பட் ஆக்சல் ரிஜிடிட்டிக்கு வெறும் நியூட்டன் மட்டும்தான். ஸோ சில வாட்டி யூனிட்டும் கேட்கலாம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஃப் ஆக்சிலி லோடட் மெம்பரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா U = integration of 0 to L P² divided by 2AE dx. அதுவே பார்த்தீங்கன்னா ஃபார் பெண்டிங் மெம்பர்னு கேட்குறாங்கன்னா integration of 0 to L, lower limit 0, upper limit L, m² divided by 2E
2EI into dx. எக்ஸ்பிரஷன் மட்டுமே கேட்கலாம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார் ஆக்சிலி லோடட் மெம்பர், ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார் பெண்டிங் மெம்பர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த 2 ஃபார்முலாவை நீங்கள் எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் காட்டுறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். ஸோ சப்போர்ட், ஒரு சப்போர்ட்லையும் எத்தனை ரியாக்ஷன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட் கிட்ட 3 ரியாக்ஷன்ஸ், ஹிஞ்சட் சப்போர்ட் கிட்ட 2 ரியாக்ஷன்ஸ், ரோலர் சப்போர்ட் கிட்ட ஒரே ஒரு ரியாக்ஷன். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஆகட்டும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், இல்லை கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட் கிட்ட 2 ஃபோர்ஸ் ரியாக்ஷன், ஒரு மூமெண்ட் ரியாக்ஷன் இருக்கும். ஹிஞ்சட் சப்போர்ட் கிட்ட 2மே ஃபோர்ஸ் ரியாக்ஷன் தான் இருக்கும். ஸோ ஏன்னா மூமெண்ட் வந்து ஹிஞ்சட் சப்போர்ட் கிட்ட 0. ஸோ 2 ஃபோர்ஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் வரும். ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசாண்டல். நெக்ஸ்ட் ரோலர் சப்போர்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான். தட்டும் என்னென்னா நார்மல் டு த சர்ஃபேஸ் இருக்கும். கிளியருங்களா? நெக்ஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். 3 டைமென்ஷன் போது மாறும் இந்த வேல்யூஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் பீம்ஸ், கேன்டிலீவர், சிம்பிளி சப்போர்ட் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் பீம் தான். ஸோ இதை பேஸ் பண்ணியும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங், இல்லைனா இதை ரொட்டேட் பண்ண முடியுமான்னு தெரியல, அதை ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரொட்டேட் ஆகிடுச்சு. காட்டுறோம் பாருங்கள். ஸோ தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ, பெண்டிங் மொமெண்ட் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூஸ். ஸோ கேன்டிலீவரில் ஃப்ரீ எண்டில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் வந்து W இருக்கும், ஷேப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுவே பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஜாஸ்தியாக இருக்கும்னு கேட்டாங்கன்னா ஃபிக்ஸட் வேல்யூ கேட்டாங்கன்னா WL, ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் தான் வரும். நெக்ஸ்ட் ஷேப் கேட்டாங்கன்னா லீனியர். ஸோ அதாவது ப்ரொஃபைல் லீனியர் வரும், ஷேப் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஃப்ரீ எண்டில் 0, மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸட் எண்டு கிட்ட மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு கேன்டிலீவரில் யூடிஎல் த்ரூ அவுட் ஆக்ட் ஆகும்போது ஸோ ஷியர் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ WL. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்ன லோடு ஆக்ட் ஆகுதோ அந்த லோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் எண்டுக்கு தான் போகும். ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு சப்போர்ட் அப்படின்னும் போது ஸோ லோடு என்ன ஆக்ட் ஆகுதோ எல்லாமே என்னென்னா ரியாக்ஷனாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஷேப் ஆஃப் த இல்லை ப்ரொஃபைல் ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்னு கேட்டாங்கன்னா யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகும்போது கேன்டிலீவரில் லீனியர். ஏன்னா இதுவுமே கேட்டிருக்காங்க ஜேடிஓ எக்ஸாமில். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா WL²/2, இதுவுமே கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் எண்டில் தான் நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வரும். அண்ட் சில வாட்டி என்னென்னா கேன்டிலீவர் பீமில் எந்த பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபிக்ஸட் எண்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் மூமெண்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஒரு வேளை டாப்பில் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகும், பாட்டமில் ஃபெயில் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லோடிங்க்கு டவுன் லோடு ஆக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக டாப் ஃபைபரில் தான் உங்களுக்கு ஃபிக்ஸட் எண்டு கிட்ட ஃபெயில் ஆகும். ஃபஸ்ட்டு கிராக் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்டிலீவரில் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே டாப் ஃபைபரில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. வேறு சிம்பிளி சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபைபரில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சிம்பிளி சப்போர்ட்டில் உங்களுக்கு சாகிங் பெண்டிங் மொமெண்ட் வரும். கிளியர்? நெக்ஸ்ட்டு ஸோ கேன்டிலீவரில் பாருங்கள் பெண்டிங் மொமெண்ட்டோட ப்ரொஃபைல் பேரபோலிக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க சிம்பிளி சப்போர்ட்டட். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டில் பாயிண்ட் லோட் இருக்கும்போது மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ W/2, ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வரும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா WL/4. அதுவே எக்ஸென்ட்ரிக் லோடாக இருந்தால் WAB/L அப்படின்னு எழுதுவோம். இந்த இடத்துல வந்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா L/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா WL/4 வரும். நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட்டோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர். நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட் யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். பட் என்னன்னா இது ரிவிஷன்றதுனால தான் உங்களுக்கு ஜஸ்ட் வேல்யூஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றது மட்டும் தான் காட்டுறேன். நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகும்போது ஷியர் ஃபோர்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ WL/2. டோட்டல் லோடில் பாதி, டோட்டல் லோடு WL, அதில் பாதி 50%. சரிங்களா? அதுதான் ரியாக்ஷன் ஏவாக இருக்கும், அதுதான் ஷியர் ஃபோர்ஸ் அட் சப்போர்ட், அதுதான் மேக்ஸிமம் வேல்யூவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு ஷேப் வந்து லீனியர். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ எவ்வளோனா WL²/8. அண்ட் மிட் ஸ்பேன் கிட்ட நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வருது. ஸோ ஜென்ரலி மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே அக்கர் ஆகும்னு கேட்டாங்கன்னா வேறவர் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் எங்கே சைன் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அக்கர் ஆகும். அதுவுமே தெரிஞ்சுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ WL²/8. ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா பேரபோலிக் ப்ரொஃபைல். கண்டிப்பாக ப்ரொஃபைல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்கள் அப்படியே. ஸோ இப்போ தான் இது பார்த்தாச்சு, ஷியர் ஃபோர்ஸு பெண்டிங் மொமெண்ட் பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லோட்ஸு, ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸோ ஷியர் ஃபோர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லோடு இன்டென்சிட்டி வருது, பெண்டிங் மொமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஷியர் ஃபோர்ஸ் வருது. ஒருவேளை ரிவர்ஸ்லேயும் கேட்கலாம்.
ஸோ ஷியர் ஃபோர்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூமெண்ட்டு, லோடிங் டயக்ராமை இன்டெகிரேட் பண்ணி லோடிங் டயக்ராம் இல்லை லோட் வேல்யூ இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் வரும் சரிங்களா. இல்லை ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராம் தான் ஷியர் ஃபோர்ஸ், இல்லை ஏரியா ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தான் ஆர்டினேட் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் தான் ஆர்டினேட் ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அது ஆக்சுவலி கிளாஸில் நடத்தும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்திருப்போம். அது எப்படி டேரெக்டாக ஷியர் ஃபோர்ஸ் ஏரியாவிலேருந்து பெண்டிங் மூமெண்ட் ஆர்டினேட் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அது இந்த ரிலேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரிலேஷன் dm by dx ஈக்குவல் டு வின்னு இருக்குல்ல, அது எப்போ 0 ஆகுமோ அந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அக்கர் ஆகும். அதுதான் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ 0, அதாவது dm by dx இருக்குல்ல, அதுதான் ஷியர் ஃபோர்ஸ். அந்த வேல்யூ 0 ஆகிடுச்சுன்னா அந்த லொக்கேஷனில் தான் நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அக்கர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பாருங்கள் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளெக்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் 0 இல்லை சைன் சேஞ்ச் ஆகுதோ அதுதான் நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னவோ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கலாம். ஸோ நியூட்ரல் ஆக்சஸ் இன் ஏ பீம் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் அ ஏரியா சரிங்களா. ஸோ அதாவது நியூட்ரல் ஆக்சஸ் எது வழியாக பாஸ் ஆகும்னா சென்டர் ஆஃப் த ஏரியா வழியாக தான் பாஸ் ஆகும். வேற சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா என்னென்னா, ஸோ த பாயிண்ட் த்ரூ விச் த ஹோல் வெயிட் வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த கிராஸ் செக்ஷனை பொறுத்து அந்த சென்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சென்ட்ராய்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவாங்க கிராஸ் செக்ஷனை பேஸ் பண்ணி, அதுதான் நியூட்ரல் ஆக்சஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் சென்ட்ராய்ட் ஆஃப் பிளெயின் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணியுமே உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதோட சென்ட்ராய்ட் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயருக்கு என்ன வரும், a/2 a/2, எக்ஸோட வேல்யூ a/2 இல்லை எக்ஸ் பார்னு சொல்லலாம். அதே மாதிரி y பார் வந்து a/2. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிளுக்கு l/2 b/2. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா b/3 h/3. சர்க்கிளருக்கு d/2 d/2. சர்க்கிளருக்கு d/2னா ஏன்னா டயமீட்டரில் பாதி அந்த மாதிரி எடுத்துப்போம். செமி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஸோ வித் பேஸ் ஹரிசான்டலாக இருக்கும்போது எக்ஸ் பார் வந்து d/2, அதே y பார் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க கூட 4r/3π. ஏன்னா ரிமைனிங் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், சர்க்குலருக்குமே கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாமில், பட் இங்கே ஹைலைட் பண்ணல, பட் சர்க்குலர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரெபிசியமுக்குமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, a<b இருந்ததுன்னா அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெண்டிங். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பியூர் பெண்டிங் ஈக்குவேஷன் என்னது, m/i ஈக்குவல் டு f/y ஈக்குவல் டு e/r ஈக்குவல் டு σ/y. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா லீனியர் வேரியேஷன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட வேரியேஷன் லீனியர் தான், ஸ்ட்ரெயினோட வேரியேஷனுமே லீனியர் தான் அலாங் தி அதாவது டெப்த் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்து டெப்த் டைரக்ஷன் நீங்கள் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா லீனியராக தான் இருக்கும். ஸ்ட்ரெயின் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அதுவுமே லீனியராக தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் பார்த்தோம்னா m/i ஈக்குவல் டு e/r ஈக்குவல் டு σ/y. அதில் எம்ன்றது என்னென்னா பெண்டிங் மூமெண்ட். நீங்கள் எந்த செக்ஷன் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட். ஐன்றது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லை செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியா இல்லை மூமெண்ட் ஆஃப் ஏரியான்னு சொல்லுவோம். ஈன்றது யங்ஸ் மாடுலஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ன்றது ரேடியஸ். ஸோ சில வாட்டி பார்த்தீங்கன்னா 1/rன்னு தருவாங்க. 1/rனா கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் ஆர்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு சிக்மான்றது பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம், அதாவது ஜென்ரலி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும்னா நியூட்ரல் ஆக்சஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் எடுத்துப்போம் சரிங்களா, ஒய் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒய்ன்றது ஜென்ரலி நியூட்ரல் ஆக்சஸ்லேருந்து மெஷர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அலாங் த டெப்த் டைரக்ஷனில். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஆக்சஸ் கிட்ட பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 0. அதே எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ் கிட்ட பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். அந்த மேக்ஸிமம் வந்து எதர் கம்ப்ரெஷனாக இருக்குமா டென்ஷனாக இருக்குமான்னு கேட்டாங்கன்னா அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேபிள் காலமில். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் டாப் ஃபைபர் அதாவது அபோவ் நியூட்ரல் ஆக்சஸாக இருந்ததுன்னா கம்ப்ரெஷன் இருக்கும். ஃபார் ஜென்ரல் லோடிங் தான் சொல்கிறேன், ரிவர்ஸ் கேஸ்லாம் சொல்கிறேன். ஜென்ரல் லோட்னா லோடு வந்து டவுன்லோட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் அதே பாட்டம் ஃபைபரில் வந்து டென்ஷன் இருக்கும். இது வந்து ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கேன்டிலிவரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஸோ கேன்டிலிவரில் அபோவ் நியூட்ரல் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன், பிலோ நியூட்ரல் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ கேன்டிலிவரில் பீமில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எப்பவுமே டாப் ஃபைபரில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா டென்ஷன் வந்து டாப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கேன்டிலிவரில் டென்ஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டாப் ஃபைபர், அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அங்கே தான் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டில் டென்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ டென்ஷன் வந்து பாட்டமில் இருக்குது, அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்மே மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாட்டமில் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஏன் பாட்டமில் ப்ரொவைட் பண்ணுவோம், ஏன் டென்ஷன் இருக்க இடத்துல ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணணும்னா ஸ்டீல் இஸ் குட் இன் கேரிங் டென்ஷன் அப்படின்றது படிச்சிருப்பீங்க சரிங்களா. டென்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே ஸ்டீல் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏன்னா கான்க்ரீட் வந்து வீக் இன் டென்ஷன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சர்ட் பீம்னா என்ன டெஃபினிஷனே கேட்டிருக்காங்க. ஒரு உடன் கிராஸ் செக்ஷன் இருக்கும்போது அதுக்கு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ரெண்டு சைட்லேயும் என்ன பண்ணணும்னா
மைல் ஸ்டீல் பிளேட்ஸை வந்து பிளேஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம ஃப்ளெக்ஷர் பீம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ வேரியஸ் கிராஸ் செக்ஷன்ஸ்க்கு ஐயோட வேல்யூ அதே மாதிரி ஒய் மேக்ஸோட வேல்யூ இந்த ரெண்டும் ரேஷியோ எடுத்து ஜெட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் ஜெட்ன்ற டேர்ம் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்க்கல. ஜெட்ன்றது என்னன்னா செக்ஷன் மாடுலஸ் ஐ பை ஒய் மேக்ஸ். இதோட யூனிட்டுமே கேட்கலாம். ஸோ ஜெட்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா எம்எம் கியூப், ஐயோட யூனிட் எம்எம் பவர் 4, ஸோ ஒய்யோட யூனிட் பார்த்தீங்கன்னா எம்எம். ஸோ ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒய் மேக்ஸு ஜெட்டோட வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஜெட்டோட வேல்யூ வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிங்கனாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கீழே வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த ஃப்ளெக்ஸர் ஸ்ட்ரென்த் வித் 2 sides horizontal and 1 diagonal vertical. அதாவது ஒரு ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கோங்க, அதுக்கு என்ன மூமெண்ட்ன்றது கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனை கொஞ்சம் டில்ட் பண்ணுங்கள் 45 டிகிரியில், சரிங்களா? டில்ட் பண்ணிங்கன்னா சச் தட் என்ன ஒன் ஆஃப் த டயக்னல் வெர்டிக்கலாகவும் இன்னொரு டயக்னல் ஹரிசான்டலாக இருக்கிற மாதிரி 45 டிகிரி டில்ட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன். அப்போ அந்த ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனுக்கு என்ன மூமெண்ட் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணும். இந்த ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கணும், சரிங்களா? ஸோ ஜென்ரலாக நார்மலாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனும் அதே மாதிரி டில்ட் பண்ணி வரக்கூடிய கிராஸ் செக்ஷனுக்குமே மூமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணி ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா நமக்கு ரேஷியோ √2 வரும், சரிங்களா? 1.414. சில வாட்டி என்னென்னா ரிவர்ஸில் கூட கேட்கலாம். அதாவது டில்ட் பண்ணதுக்கு எவ்வளோ வருது, அதே மாதிரி ஸ்கொயருக்கு நார்மல் ஸ்கொயருக்கு எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா 1/√2 அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுதான் பெண்டிங். ஸோ பெண்டிங் ரிலேட்டட், சரிங்களா? நெக்ஸ்ட் டார்ஷனுக்கு போயிடலாம். ஸோ டார்ஷன் ஈக்குவேஷன் என்னது, T/J = tau max divided by R equal to G theta by L. G thetaன்னு சொல்லலாம், இல்லை C theta, இல்லை N thetaன்னு சொல்லலாம். இதில் Tன்றது டார்ஷன், ஜேன்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை பேஸ் பண்ணியும் கொஷின் கேட்பாங்க. ஜேன்றது போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சரிங்களா? போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஜென்ரலி டார்ஷனாகவே எந்த ஷேப்புக்கு நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் தான் படிப்பீங்க. அது எதர் சாலிடாக இருக்கலாம், இல்லை ஹாலோவாகவும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஷாஃப்டில் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பீமில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்றத பார்த்தோம், லீனியர் வேரியேஷன் அப்படின்ட்டு. டார்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் எப்படி இருக்கும்னா லீனியர் தான் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படின்ட்டு. அப்படின்னா சென்டரில் எவ்வளோ இருக்கும், 0 இருக்கும். பெரிஃபரி கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா டவு மேக்ஸ் இருக்கும். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே புரியும். இல்லை சப்ஜெக்ட் படிக்காமல் லிசன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். ஸோ இதில் கிளாஸ் லிசன் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக கேட்கும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். என்னடா சார் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ரெடி சப்ஜெக்ட் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளோ நான் சொல்லிட்டு போகக்கூடிய ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு, ஸோ பெரிஃபரியில் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோம். பெரிஃபரினா இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் தான் குறிக்கிது, சரிங்களா? அந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம். நெக்ஸ்ட் டார்க்குக்கு ஈக்குவேஷன், ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டுக்கு எக்ஸ்பிரஷன், ஸோ இதெல்லாமே கேட்கலாம். ஸோ π/16 τ × d³ இது எப்படி வருதுன்னா மெயின் ஈக்குவேஷன் இருக்குல்ல, டார்ஷன் ஈக்குவேஷன், அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. ஸோ தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட், TL/GJ. ஸோ ஜிஜேன்றது இதுக்கு முன்னாடி பார்த்தோம், டார்ஷன் ரிஜிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான் இங்கே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 1 டிகிரி ஆஃப் ட்விஸ்ட்டை நம்ம ரேடியன்ஸில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா π/180, 1 × π/180. ஒருவேளை 2 டிகிரின்னு கேட்குறாங்கன்னா 2 × π/180 அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஷனை எழுதுவீங்க. நெக்ஸ்ட் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சாலிட் சர்க்குலருக்கு π/32 d⁴. ஸோ இதுக்கு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா mm⁴ தான். ஸோ போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்க்குலர்னும் போது ஸோ இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ், சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். BE லெவல், நீங்கள் எம்டெக் லெவல் போனீங்கன்னா உங்களுக்கு, ஸோ எம்டெக் லெவல் போகும்போது உங்களுக்கு சர்க்குலர் இல்லாமல் அன்சிமெட்ரிக்கல் கிராஸ் செக்ஷன்ஸ்லாம் கூட படிப்பீங்க. அங்கே வார்ப்பிங் ஸ்ட்ரெஸ்லாம் வரும் உங்களுக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஹாலோ சர்க்கிள் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. J = π/32 d⁴ - d⁴ அவுட்டர் டயமீட்டர், சரிங்களா? கேபிட்டல் Dன்றது, ஸ்மால் Dன்றது இன்னர் டயமீட்டர் ஃபார் ஹாலோ சர்க்குலர் செக்ஷன். நெக்ஸ்ட் போலார் மாடுலஸ். ஸோ இதுக்கு முன்னாடி செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னு பார்த்தீங்க I/y max அப்படின்ட்டு. இங்கே வந்து போலார் மாடுலஸ், தட் இஸ் ZP = J/R. நெக்ஸ்ட் ஒரு ஷாஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 32 m/π d⁵ பியூர் பெண்டிங் ஈக்குவேஷனில் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
ஒரு மெம்பரில் டார்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்றது கேட்டாங்கன்னா 16T டிவைட் பை பை டி கியூப். பட் எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கு ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 2m/t இல்லைனா t/2m. அது எது கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்களா, இல்லை ஷியர் ஸ்ட்ரெஸ் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்களான்றது பொறுத்து ஸோ ஆன்சர் 2m/t இல்லைனா t/2m அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு ஸோ கம்பேர் பண்ண சொல்கிறாங்க சாலிட் ஷாஃப்ட்டையும் அதே மாதிரி ஹாலோ ஷாஃப்ட்டையும் கம்பேர் பண்ணி எது ஸ்ட்ராங்கர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா எப்பவுமே ஹாலோ தான் ஸ்ட்ராங்கர். ஸோ ரிமைனிங் பேராமீட்டர்ஸ் லென்த்து, கிராஸ் செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், மூமெண்ட் இதெல்லாமே கான்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஹாலோ தான் எப்போவுமே ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ ஹாலோ ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஃபார் ஷாஃப்டாக இருந்தாலும் சரி, அது காலமாக இருந்தாலும் சரி, ஹாலோ கிராஸ் செக்ஷன் வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பவர். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா டார்க் வேல்யூ கொடுத்துட்டாங்க கொஷனில், பவர் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணுங்க அப்படின்ட்டு லேட்டஸ்ட்டாக எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ 2π/NT/16 படிச்சிருப்பீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, கிலோ வாட் KWன்னு கொடுத்துருக்காங்க. கிலோக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 வந்து கீழே போட்டிருக்காங்க, 60 × 1000 அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு சர்க்குலர் ஷாஃப்டில் போத் மூமெண்ட் அதே மாதிரி டார்க் ரெண்டுமே ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸோ ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா m+√m² + t²/2 அப்படின்றது. நெக்ஸ்ட் அதுவே ஈக்குவலன்ட் டார்க்குன்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் √m² + t². அதாவது ஒரு ஷாஃப்டில் போத் மூமெண்ட்டும் இருக்கணும் அதே மாதிரி டார்ஷனும் இருக்கும். ஸோ ஜெனரலி நம்ம பீம்ஸில் எங்கே இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல் பீமில் தான் இருக்கும். சரிங்களா? எல் பீம்ன்றது அன்சிமெட்ரிக்கல். சரிங்களா? ஸோ அன்சிமெட்ரிக்கல்னால நமக்கு பெண்டிங்கும் இருக்கும், டார்ஷனுமே ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வாங்க, பின் ஜாயிண்டட் பர்ஃபெக்ட் ஃப்ரேம். சரிங்களா? அதான் நம்ம ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ட்ரஸ்ஸில் நீங்கள் ஒரு ஜாயிண்ட் எடுத்து ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்லாம் போட்டு அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஜாயிண்ட் கிட்ட மீட் ஆகக்கூடிய மெம்பர்ஸில் அன்னோன் ஃபோர்ஸஸ் எத்தனை இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 தான் இருக்கணும். அதை விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இருக்கிற ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எத்தனை இருக்குன்னா 2 தான். சமேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் = 0, சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0 அப்படின்றது ஒரு ஜாயிண்ட்டுக்கிட்ட பின் ஜாயிண்ட் கிட்ட நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் அன்னோன் ஃபோர்ஸுமே அங்கே 2 தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, DS = 0. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட்னா DS வந்து > 0. ஸ்டாட்டிக்லி அன்ஸ்டேபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா DS வேல்யூ <0, அதாவது நெகட்டிவ். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஃப்ரேம், இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் 2 இருக்குது. பர்ஃபெக்ட் ஃப்ரேம்னா நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். தட் இஸ் m = 2j - 3. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது பர்ஃபெக்ட் ஃப்ரேமும், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம். திருப்பி இந்த இம்பர்ஃபெக்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, டிஃபிஷியன்ட், ரெடண்டன்ட் அப்படின்ட்டு. ரெடண்டன்ட்னா என்னென்னா தேவைப்படுறதை விட அதிகமாக மெம்பர்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ரெடண்டன்ட் சொல்லுவோம். ஸோ m > 2j - 3. அதே டிஃபிஷியன்ட்னா m < 2j - 3. நெக்ஸ்ட்டு ஸோ ட்ரஸ்ஸஸை எப்படி அனலைஸ் பண்ணலாம், ஒருவேளை ப்ராப்ளம் மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகரில் பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் M1 M2 M3 வந்து மீட் ஆகுது. அதில் M1 M2 வந்து கொலினியராக இருக்கும்போது தேர்ட் மெம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும் M3ல். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபிகரை பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ரைட் ஆங்கிள் இருக்குது, M1 M2 ரெண்டுமே ரைட் ஆங்கிள் இருக்குது. அந்த 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 2 மெம்பர்ஸும் மீட் ஆகக்கூடிய ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட்டில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் 2 மெம்பர்லேயுமே ஸோ ஃபோர்ஸ் வந்து 0 தான். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கான ரிவிஷன் சார்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸோ இது பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.